அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். அதே போல் இது புது சேனல், பழைய சேனல் இன்ஷா அல்லாஹ் விரைவில் வரணும் அப்படின்னு துவா செஞ்சுக்கோங்க. இது புதிய சேனல், மறக்காமல் பெல் பட்டனை ஆல் செலக்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம் நாடு தான். அடுத்தது குவைத்தை கூட தாக்கலாம், எழுத்தாளர்களின் எச்சரிக்கை. அடுத்ததா லெபனானில் இன்னொரு கிராமத்தை, இன்னொரு நகரத்தை காலி பண்ண வச்சுட்டாங்க இஸ்ரேல். குழந்தைகளுக்கு சைபர் பாதுகாப்பு மிக அவசியம். ஏனென்றால் பல வகையில் ஏமாற்றப்படுகின்றார்கள், பல வகையில் வஞ்சகத்துக்கு ஆளாகப்படுகின்றார்கள். அதே போல் கைத்தான் பகுதிகளில் அதிரடியான சுத்திகரிப்பு பணிகளுக்கான வேண்டுகோள். அடுத்ததா கெத்து காட்டிட்டாப்புல ரோடெல்லாம் மழை வாரத்துக்கு முன்னாடி இந்த மணலெல்லாம் எடுக்கணும் ஃபாகில்ல. அடுத்த வீடியோ. அடுத்ததா அமெரிக்க இராணுவத்தையே கவிழ்த்து விட்டது குவைத்துடைய ரோடு. என்னையா ஏர்ஃபோர்ஸ்லேருந்து தூக்கினீங்க? இப்போ உங்கள் எல்லாருக்குமே எப்போ நான் தாண்டா செக்ரட்டரியாக இறங்கியிருக்கிறாரு, பாதுகாப்பு செயலாளராக. அடுத்ததா குவைத்துடைய முபாரக் அல் கபீர் பகுதிகளில் அதிரடியான சுத்திகரிப்பு பணிகள் ஆரம்பம். குழந்தைகளுக்கும் ஃபைனான்சியல் பற்றிய கல்வி. எப்போ பாரு ரணில் மிஸ்யூ, ரணில் மிஸ்யூ. ஏண்டா சும்மாவா வேலை செஞ்சு கொடுத்தாரு? என்னென்ன கொடுத்தாங்கன்றதை கேளுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்பிபி வெறியர்களுக்கு கண்ணில் தண்ணீர் வரும். சரி, இப்போ முதலாவதாக பார்க்க வேண்டிய விஷயம், என்னுடைய சேனல் ஹேக் ஆகிட்டு புதிய சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறது புதிய சேனலில் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அப்போ இந்த சேனலில் நிறைய பேர் நான் ஃபேஸ்புக்கில் லிங்க் போட்டோடனே அந்த ஃபேஸ்புக்கில் இருக்கிற லிங்கை டச் பண்ணி தான் பார்க்குறாங்க. இப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் மேலே லிங்க் போட்டுக்கிறேன், லிங்கை டச் பண்ணி லிங்கில் இருந்து யூடியூப்புக்கு மாறுது. ஆனால் இதில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை, லைக் பண்ண முடியாது, சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது. எல்லாத்துக்குமே சிங்கின்னு கேட்குது. உங்களுடைய ஜிமெயிலை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கேட்கும். ஆனால் இது எல்லாராலையும் ஜிமெயில் கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்தெல்லாம் போக முடியுமான்னு பார்த்தா இல்லை, முடியாது. அதே மாதிரி நிறைய பேருக்கு ஜிமெயிலும் தெரியாது, பாஸ்வேர்டும் தெரியாது, யாரோ ஒருத்தர் திறந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறதால அப்போ என்ன பிரச்சனைனா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு அசௌகரியம் ஆகிருக்குது. அது என்னது, ஃபேஸ்புக்கில் இருந்து போய் பார்க்கும்போது, அந்த ஃபேஸ்புக்கிலேருந்து லிங்கை டச் பண்ணிவிட்டு போய் பார்க்கும்போது இந்த பிரச்சனை இருக்குது. சரி, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு தீர்வு இருக்குது. அதுக்குரிய தீர்வையும் நான் கண்டுபிடிச்சு உங்களுக்கு தெரிவிக்க போகிறேன். வாட்ஸ்அப் லிங்க். இப்போ நீங்கள் என்னுடைய ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி ப்ரொஃபைலுக்குள்ளே போயிட்டு, என்னோடய ப்ரொஃபைலுக்குள்ளே போங்க. என்னோடய ப்ரொஃபைலுக்குள்ளே போயிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ப்ரொஃபைலில் மேலே அந்த ஃபோட்டோ இருக்குது தானே, ஃபோட்டோவை தட்டுங்க. ப்ரொஃபைல் மேலே இருக்கிற ஃபோட்டோவை தட்டினீங்கன்னா ப்ரொஃபைலுக்குள்ளே இப்படி வரும். வந்ததுக்கு பிறகு மேலே உயர்த்துங்க. உயர்த்திட்டே போகும்போது ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த பின் பண்ணி வச்சுருக்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. பின் இட் போஸ்ட் அப்படின்ட்டு இருக்கு, ஒரு பின் ஒன்று போட்ட மாதிரி இருக்குதா, அதில் பாருங்கள் போட்டிருக்குது. இந்த இப்போ நான் மார்க் பண்ணி காட்டுற பாருங்கள், இந்த whatsapp.com சேனல் அப்படின்ட்டு இருக்கும். இது என்னுடைய வாட்ஸ்அப் சேனல். இதை டச் பண்ணுங்கள். இந்த வாட்ஸ்அப் சேனலை டச் பண்ணுங்கள். டச் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இப்படியே லோட் ஆகும். லோட் ஆகி எங்கடா லோட் ஆகுது கொஞ்சம் லோட் ஆகும். இன்டர்நெட் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா தொலைது இல்லையா, வந்துடுச்சு. இந்த மாதிரி வரும். வந்ததுக்கப்புறமா க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, வியூ சேனல். இந்த வியூ சேனலை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணும்போது ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் ஃபேஸ்புக்கிலேருந்து லேவ் ஆகுறீங்க அப்படின்னு கேட்கும். அப்போ அதுக்கு கண்டினியூ கொடுங்க. ஃபேஸ்புக்கிலேருந்து வெளியாகிறீங்க அப்படின்றது சொல்லும். அதுலேருந்து வெளியாகி நீங்கள் முதலாவது வாட்ஸ்அப்புக்குள்ளே போவீங்க. வாட்ஸ்அப்புக்குள்ளே போனதும் உங்களுக்கு இப்படி ஸ்க்ரோல் ஆகி என்னுடைய இந்த சேனல் சர்ஃபான் பிஏ வ்ளாக் வாட்ஸ்அப் சேனல் ஓப்பன் ஆகும். அதில் நான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்னுடைய வீடியோக்கள், நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் அந்த சேனலில் அப்டேட் பண்ணுறேன். அப்போது நீங்கள் டைரெக்டாக உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷனும் வந்துடும் வாட்ஸ்அப்பில். அதுக்கப்புறம் டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த லிங்க் பாருங்கள், கீழே இருக்க லிங்க், வீடியோ டச் பண்ணிங்கன்னா மேலே ஃபோட்டோவை டச் பண்ணிங்கன்னா வீடியோ அங்கனைக்கே ப்ளே ஆகிரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், யூடியூப்புக்குள்ளே போகணும்னா என்ன பண்ணணும், கீழே லிங்க் இருக்குது பாருங்கள், நீல கலரில் கீழே இருக்குது பாருங்கள், நான் மார்க் பண்ணி காட்டுறேன். அந்த லிங்க்கை டச் பண்ணுங்கள். அதை நீங்கள் டச் பண்ணினீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு யூடியூப்புக்குள்ளே கொண்டு போயிடும். இப்போ உங்களுடைய யூடியூப் ஓப்பன் ஆகி இருக்குது. இதில் நீங்கள் லைக் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அதோட சேர்த்து அந்த பெல் பட்டனையும் மேலே ஃபஸ்ட்டுக்கு இருக்கிற ALL அதை டச் பண்ணிடலாம். அப்போ நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் டைரெக்டாகவே கிடச்சிரும். இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் மற்ற இதில் போய் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு
சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது, லாகின் பண்ண முடியாது. ஆனால் இதில் உங்களுக்கு டைரெக்டாக என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க்கை டச் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா டைரெக்டாகவே உங்களுக்கு உள்ளே கொண்டு வந்துடும். யூடியூப்புக்குள்ளேயே ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலேயே என்பிபி வெரியன், என்பிபியை ஆதரிக்கக்கூடியவங்க நாம் இளைஞர்கள் மட்டுமில்லை, மிகவும் வயதானவர்கள் இருக்கிறாங்க. என்பிபி ஆதரிக்கக்கூடியவங்க பாருங்க, அனுர மாமா ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு இந்த வயதானவர்கிட்ட சொல்லும்போது அவருடைய ரியாக்ஷனை பாருங்க, உங்களுக்கே கண்ணீர் வரும். அனுரகுமார் தீவா அனுரகுமார் Kian. குமார் අනුකුමාර දිනුවා. අන්තිමට මාමා දිනුවා නේද? ඔව්. අනේ ඔව්. ஒட்டுமொத்த இலங்கையருடைய வெற்றி இது. அனுரையுடைய வெற்றி அல்ல, இலங்கையருடைய வெற்றி. காமினேஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்மாயில் ஹனியுடைய மரணத்திற்கும் அதே போல் ஈரானின் முன்னாள் அதிபர் இப்ராஹிம் ரைசி அவர்களுடைய மரணத்திற்கும் நிச்சயமாக பதிலடி கொடுக்கப்படும். எதிர்பாராத நேரத்தில் இஸ்ரேல் இந்த பதிலடியை பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே போல் குவைத்துடைய முக்கியமான உயரந்தஸ்தில் உள்ள எழுத்தாளர்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கண்டுக்காமல் இருக்கிறீங்க, பலஸ்தீனை முடித்து காசாவை முடித்து இப்போ லெபனானுக்கு வந்துட்டாங்க, அடுத்தது நம்ம நாடு தான், தயாராக இருந்துக்கோங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. குவைத்துக்கும் தாக்குதல் ஏற்படுத்தப்படலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். ஏன்னா இப்போ லெபனானை நெருங்கிட்டாங்க, அடுத்தது சிரியா, ஈராக், அதுக்கப்புறம் இங்கே தானே. இதோ உடனே வெளியாகுங்க, லெபனானில் உள்ள இன்னொரு பகுதியை உடனே வெளியாகுங்க, இப்போவே வெளியாகுங்க அப்படின்னு பயமுறுத்தி வெளியேற்றுறாங்க. ஒரு நகரமே காலியாக போகுது. العالم كله هربان وفاله بعد ما ضربوا النبطيه غارتان على قلب النبطيه هلا بحي البياض. هيا لك العالم كله هربان وفاله. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். முடிஞ்ச வரை பிரார்த்தனை பண்ணுங்க. சமூகத்தின் உறுப்பினர்களிடையே வரி, கலாச்சாரம் மற்றும் விழிப்புணர்வை பரப்புவதற்காக 10ஆம் வகுப்பு பள்ளிகளை அடையாளம் காண நிதி அமைச்சகம் கல்வி அமைச்சரிடம் உரையாற்றுகிறது. பள்ளிகளில் வரி விழிப்புணர்வு நடவடிக்கைகளை காட்சிப்படுத்தவும், மாணவர்களிடையே போட்டிகளை நடத்தவும் தங்கள் குழுக்களை அனுமதிக்குமாறு நிதி அமைச்சகம் கோரியது. நிதி அமைச்சகத்தின் குழுவின் பணியை தொடங்குவதற்கு 2 10ஆம் வகுப்பு சிறுவர் மற்றும் சிறுமிகளுக்கான பள்ளிகளை அடையாளம் காண பள்ளி செயல்பாடுகள் திணைக்களத்தின் இயக்குனர் அகமதியில் உள்ள செயல்பாடுகள் திணைக்களத்தில் உரையாற்றினார். வரி, இந்த வரின்ற வார்த்தை இல்லாததால் தான் இந்த அரபு நாடுகளில் பலருமே இன்றைக்கி கொடி கட்டி பறக்கிறாங்க, வெளிநாட்டவர் டு குவைத்திகள். ஆனால் வரி அப்படின்றது வந்துருச்சுன்னா சொறி பிடிச்ச நாய் மாதிரி எல்லாரும் பெட்டியை கட்டிட்டு ஓட வேண்டியது தான். ஏன்னா இந்த நாட்டிலெல்லாம் வரி கட்டணும் அப்படின்னு நம்ம நிலைமைக்கு உட்படுத்தப்பட்டோன்னா சம்பாதிக்கிறதுல பாதி சாப்பாட்டுக்கும் ரூமுக்கும் அதில் மீதி வரிக்குமே போயிடும். அப்புறம் வரி குதிரமாயி அங்கேருந்தீங்க கடனுக்கும் காசுக்கும் ஓடி தெரியணும். பார்க்கலாம், அல்ல தான் பாதுகாக்கணும். காலப்போக்கில் இங்கேயும் இடமில்லாமல் தான் போகுது. உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கிறது. பலவீனமான விருப்பமுள்ளவர்களால் மிகவும் இலக்கு வைக்கப்பட்ட குழுவான முதன்மை மற்றும் இடைநிலை மின்னணு அச்சுறுத்தல்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்க தீவிரமான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். இது குழந்தைகளை இலக்கு வைத்து தாக்கப்படும் மிக முக்கியமான மோசடி கும்பலின் சதியாகும். இது வெளிநாட்டவர்களுக்கும் பொருந்தும். உங்கள் குழந்தைகள்கிட்ட நான் டேப், ஃபோனு எனி டைம் கையில் கொடுத்து வச்சுருக்கிறீங்கன்னா கொஞ்சம் கவனம். இந்த நாட்டில் இருக்கிறவங்க மொத்த பணமும் أنا أكلمك على عدد كبير، مو عدد، مو صغير، عدد. لا، العدد يحتاج وقفة، مو عدد عادي، مو قضية قضيتين وأقول لك خلاص قضية قضيتين ممكن تقول محض الصدفة لا، في أكثر من قضية الأهل اللي لابد من وقفة تكون من أولياء الأمور ومن وزارة الداخلية كدورنا نوصل الرسالة.
هذا جانب، يعني الجانب اللي يعني وركزنا في هذه الحملة على هذا الجانب المهم، خاصة يمكن المراحل الابتدائي والمتوسط، هذول أكثر الفئة اللي مستهدفة من خلال ضعاف النفوس اللي خاصة في الألعاب. ويمكن هذه الرسالة تكون شوي قاسية حق ولي الأمر، بس احنا دائما نبي نوصل هذه الرسالة عشان لمصلحة عيالك، لأن عيالك هذول أمانة برقبتك. احنا وزارة الداخلية دورنا نضبط الشخص بس أنت دورك إنك تحميه قبل لا يقع في هذا الأمر، يعني ابتزاز غير أخلاقي اللي هو في صور البيت، صور الأهل، ابتزاز غير أخلاقي، هذا يعتبر تهم تصنيف، لها عدة يعني تناصب، بس هذا أبرز أمرين اللي هو دائما المتكرر، اللي هو كان ابتزاز مالي، ابتزاز الشخص، كذلك اللي هو ابتزاز اللي هو عن طريق لا أخلاقي نسميه، اللي هو أكثر الأمور اللي قاعد تمر علينا خلال يمكن السنوات السابقة الأخيرة، 3 سنوات الأخيرة أو 2 الأخيرة. மாண்புமிகு சுகாதார அமைச்சர் டாக்டர் அஹமது அப்துல் வஹாப் அல் அவாதி மெய்நிகர் சுகாதார அலுவலகம் திறக்கப்படுகிறது என்பதை தெரிவித்திருக்கின்றார். சுகாதார சேவைகளை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டத்திற்குள் நோயாளிகளுடனான தகவல் தொடர்பு வேகத்தை துரிதப்படுத்துதல் மற்றும் அவர்களின் சேர்க்கை மற்றும் சிகிச்சையை பின்தொடர்தல், உலகளாவிய சுகாதார கட்டமைப்புக்குள் சுகாதார முயற்சிகளை முன்னிலைப்படுத்த குவைத் மாநிலத்தின் தூதரகங்களுடன் நெருக்கமான ஒத்துழைப்பை வழங்குதல், நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் மேம்பட்ட தொழில்நுட்ப மற்றும் சுகாதார சேவைகளை வழங்குதல், வள மேலாண்மை மற்றும் செலவினங்களை நியாயப்படுத்துவதில் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான இது ஒரு மிகப்பெரிய ஒரு முதல் கட்ட படியாகும். குவைத்தில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான விடயம் இந்த மருத்துவம் தான். மருத்துவத்துக்காக அவங்க செலவழிக்கக்கூடிய பணம் என்றது ஒரு வருடத்துக்கு ஒரு குடிமகனுக்கு 17,000 தினார் வரைக்கும் வழங்குறாங்களாம் ஆஃபியா அந்த இன்சூரன்ஸ் கார்டுக்கு. அந்த அளவுக்கு மருத்துவ விடயத்தில் கவனம் செலுத்துகிறாங்க. ஆனால் இனி வரும் காலங்களில் எல்லா நவீன மயமாக்கல் திட்டத்தோட குவைத்துக்குள்ளேயே மருத்துவ வசதிகளை கொண்டு வர போகிறாங்க. அப்படி வரும்போது தாதியர்களுக்கு அதிகமான நர்ஸ் வேலை கிடைக்கும், டாக்டர்களுக்கு வேலை கிடைக்கும், பேஷண்ட் கேரிங் ஹோம் நர்சிங் செய்கிறார்களுக்கும் நிறைய வேலை கிடைக்கும். அடுத்ததா இதோ கைதான் முனிசிபாலிட்டிக்கு ஒரு வேண்டுகோள். கைதான் முனிசிபாலிட்டியில் ஒரு சில பகுதிகளில் பார்த்திங்கன்னா துப்புரவு பணிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. ஓகே சூப்பர். ஆனால் இன்னும் சில பகுதிகள் வந்து சுத்திகரிக்கப்பட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள் மேலேயும் கீழேயும். قبل وبعد. السلام عليكم، يعطيكم العافية. هذه الساحة اللي كانت مؤجرة، هذا مكان الشاليه، ولله الحمد تم مخالفة أصحاب السيارات وإحالتها إلى موقع حجز البلدية وإغلاق الساحة. حسب ما وصلنا أن المبنى هذا تابع لوزارة التجارة تم هدمه. للأسف جم ناس استغلوا الساحة ووضعوا فيها شاليهات وأجروها إلى مواقف عامة. تم إغلاق الساحة مثل ما تشاهدون وإزالة جميع السيارات والمركبات والدراجات النارية إلى موقع حجز البلدية. هذا هني المدخل الثاني أغلقناه. سلام هلا. شكرا. ரெக்க கட்டி பறக்குதடா அண்ணாமலை பைக்கு அப்படின்ற மாதிரி கணவனும் மனைவியும், அதுவும் ஒரு குழந்தையும் சேர்த்து. ஏன்னா இது என்ன நம்ம ஊருன்னு நினச்சிக்கிட்டீங்களா? அட பாவிகளா, பைக்கில் அதுவும் ஹைவேயில் என்ன காமெடியெல்லாம் பண்ணுறீங்கப்பா. ஏய், குவைத்தில் வந்து இந்த மாதிரியெல்லாம் செஞ்சால் விடுவாங்களா? தயவு செய்து இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலைகள் மட்டும் பார்த்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே இந்த மாதிரி ஷோடு போட்டு ஐயோ எனக்கு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியலையா. இது குவைட்டுப்பா, நம்ம நாடு இல்லை. தயவு செய்து யாரும் இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலைகள் செய்யாதீங்க. பாருங்களேன், முன்னுக்கு பையனை ஏற்றி பார்க்குறதுக்கு நல்லதாக இருக்குது, ஆனால் ஃபைன் போட்டுருவாங்க, பைக்கையும் பிடிங்கி வச்சுருவாங்க. கடைசியில் சில நேரங்களில் வீதி விதிமீறல்களை மீறிய குற்றத்துக்காக பிடிச்சி நாடு கடத்திடுவாங்க குடும்பத்தோட. பி கேர்ஃபுல். 3 அமெரிக்க சோல்ஜர்கள் வந்து பார்த்திங்கன்னா காயமடைஞ்சிருக்கிறாங்க. இது வந்து ஓவர்டர்ன் ஆகிருக்குது வாகனம் ஒன்று அல் ரஹியா வீதியில். அப்தலி ரோடு, சால்மி ரோடு, பாப்பா தலை வெடிக்குது இந்த ரோடுகளில் போனாலே. வேணா பாருங்கள் இந்த ரோடு எப்படி இருக்குன்னு.
அமெரிக்காக்காரனுக்கே இந்த நிலைமையா? அப்போ கூட ஏதாவது முயற்சி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இல்லாமல் இப்படியே விட்டுட்டாங்கன்னா கடைசியில் மானம் போயிடும். குவைத்துடைய மானம் மொத்தமாகவே காற்றுல பறந்துடும். ரோடுகள் அந்த அளவு மோசமாகிட்டு இருக்குது. அதே மாதிரி தயவு செய்து நம்ம ஆளுங்க ஓட்டுநர்களும் ரொம்ப கவனம், வேகத்தை முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிக்கோங்க. 7வது ரிங் சாலை ஜுனூப் அப்துல்லா முபாரக் பக்கம் இருக்கக்கூடிய ரோடு, அதே மாதிரி சால்மி, அப்தலி, வஃப்ரா, கெப், இந்த மாதிரி சபஹால் அஹ்மத் போகக்கூடிய ரோடு, இந்த மாதிரி ரோடுகள் எல்லாம் அதிகமாகவே டேஞ்சராக இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனம். அடுத்ததா அப்பூச்சி வாங்கத்தலை அப்பூச்சி உண்மையிலேயே முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி பேசியிருக்காரு. எதிர்வரும் நாட்களில் மழை பெய்ய போகுது. மழை வந்தால் இந்த ஃபாகில் ரோட்டில் இந்த சிக்னலுக்கு 212 சிக்னல் அது தாண்டின சிக்னல் எல்லாம் இந்த மண் மூட்டையை அடுக்கி வச்சுருக்காங்க. அந்த பேக் எல்லாம் இத்து அந்த மண்ணெல்லாம் வெளியில் இருக்குது. இப்போ இதே மழை அடித்து ஊற்றி நல்லா மண்ணோட சேர்த்து அந்த தண்ணியும் கலந்து வந்துச்சுன்னா ரோடு முழுக்க அப்படியே மணல் நிறைஞ்சு போயிடும். கடைசியில் வண்டிங்க ஓடவும் முடியாது, வண்டிகளும் புதஞ்சு போயிடும். உண்மையிலேயே ஒண்டர்ஃபுல், சூப்பர். صورة موثقة، صورة موثقة. شوفي يا وزيرة، شوفي صورة موثقة. شوفي الرمل مشقق، شوفي في كلاب مولد، في كل شيء مولد. احنا ما افتكينا من هذا كله، شيلوه خلاص. باكر مطر والله يخلي فحيل غرقة. شكرا يا وزيرة الاشغال، الله يخليكم. يعني هل هذا معقول؟ الرمل هل هذا معقول؟ عند الاشارة مسكر على الاشارة. والله يا وزيرة سبب حوادث والله العظيم. شوفي يعني احنا شو مستفيدين؟ ما استفدنا شيء. هذا رمل شوفي طالع، شوفي خياش، والله فحيل ما استفادت من هذا اي شيء. الشارع مكسرة يا وزيرة والله العظيم. اول كنا نقول ايام البدوية دارج ما دارج بحر، ها فحيل احلى المدن. الحين شوفي يا وزيرة، شوفي والله مش معقول. يعني احنا شنو؟ يعني حوالينا حراي، تريلات، شو اقول لك؟ الشوارع مكسرة يا وزيرة، كل شيء من تلف فلوريات. يعني هذا ما يصير إشارة والله حوادث. شوفي يا وزيرة، شوفي وين المدراء، وين الوكلاء يشوفون؟ خلاص يقول لكم الرمل شيلوني خلاص. الخياشة تقول لكم تشققت، شيلوها. حضرة صاحب السمو الله يحفظه قالكم نظفوا من الفاسدين والمتنفذين. ما يصير والله ما يصير يا جماعة. الفحيل كانت أحلى المدن. أتمنى أن تشيلون هذا الرمل يا وزيرة، أتمنى، لأنه مسبب حوادث كثيرة عند الإشارة ومنظره مو شيء. تكفى هذا منظر يا وزيرة، تكفى هذا منظر. شوف الرمل طالع يقول قطوني بس خلاص. الخياشة تقول لكم بس شيلوني. هذا منظر. الطراريد كل شيء دش على الفحيل، يا وزيرة. أتمنى معالجتها يا وزراء، أتمنى أنا فحيل ترى مو كوارث فيها. ஒட்டுமொத்த ஃபாகிலையும் அவருடைய பொறுப்பில் விட்டுருக்குது. பார்த்தீங்களா, ஒரு தீப்பொறி எந்த அளவுக்கு காட்டித்தீயா பறகுதுன்னு. நம்மளுக்கு நல்லது தான் அது. அடுத்ததா குவைத்துடைய முனிசிபாலிட்டி முபாரக் அல் கபீர் பகுதியை ஒட்டுமொத்தமாகவே சுத்திகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தயவு செய்து வெளியில் எந்த ஒரு பொருட்களையும் வைக்காதீங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு சீன் ஒன்று நடந்துருந்துச்சு. என்னென்னா, இந்த கார்ட்டூன் பெட்டிகள் இருக்கு இல்லையா, கார்ட்டூன் பெட்டிகளில் ஒரு 3 பெட்டியில் சாமான் கொஞ்சம் போட்டு ஒரு சகோதரர் வெளியில் வச்சுருக்கிறாரு. அது எதுக்காக வச்சுருக்காருன்னா, கார்கோ போகிறதுக்காக வச்சுருக்காரு. நான் இதுக்கு முன்னாடி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். நம்ம சொல்கிற ஏதாவது ஒரு விடயத்தில் ஏதாவது ஒரு நலவு இருக்கும். ஆனால் எங்கே கேட்குறாங்க நம்ம மக்கள்? அவங்களுக்கெல்லாம் காலில் சுடு தண்ணி ஊற்றின மாதிரி நிற்பாங்க. அதே எங்கேயாவது ஒரு இடத்துல லைவ் போட்டுக்கிட்டு எங்கேயாவது அரைக்குறையாக காட்டிக்கிட்டு இருந்தால் அதெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா? படங்கள் இருந்தால் 3 மணி நேரம் உட்காந்து பார்ப்பாங்க. உண்மையான செய்தி, தேவையான செய்திகளை போட்டால் பார்க்க மாட்டாங்க. என்ன செய்கிறது? எல்லாம் நம்ம தலையெழுத்து. வெளியில் வச்சுட்டு போயிருக்கிறாரு. கடைசியில் பார்த்தா பெட்டியும் இல்லை, பெட்டி குழந்த சாமானும் இல்லை, தூக்கிட்டு போயிட்டாங்க. தயவு செய்து வெளியில் வைக்காதீங்க. வெளியில் எந்த ஒரு பொருளையுமே வைக்காதீங்க. அதே மாதிரி அதிவேக சாலைகள் மற்றும் பாடசாலை பார்க்கின்கள், பள்ளி வாயில்களுக்கான பார்க்கின்கள், திறந்த வழிகளில் வாகனங்களை நிறுத்தி வைக்காதீங்க. அதே மாதிரி தான் இந்த குப்பை தொட்டிகளுக்கு பக்கத்தில் உங்கள் வீட்டில் ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் இடம் இருக்குதே வச்சா நல்லமே அப்படின்னு வைக்காதீங்க. நீங்கள் பார்க்குறீங்க தானே, மேஜிக் மாதிரி இருக்குதா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எவ்வளோ குப்பையாக இருக்குது, இப்போ பாருங்கள், இல்லை மேஜிக்.
அப்படி சொடக்கு போட்டு மேஜிக் பாருங்கள். இப்போ பாருங்கள் இல்லை. இந்த மாதிரி தான் அடுத்த செகண்ட் வேலை நடக்குது. ரொம்ப வேகமாக சுத்திகரிப்பு பணிகளை மேற்கொண்டுட்டு வராங்க. க்ளீன் குவைட் வேலை திட்டம் க்ளீனாக நடக்குது. எனிவே கவனமாக இருங்க. என்னப்பா எப்போ பாரு ஐயோ ரணில் மிஸ்யூ ரணில் நல்லா நாட்டை காப்பாற்றினாருப்பா. ஓசிலியா காப்பாற்றினாரு இல்லைனா தெரியாமல் தான் கேட்குறேன். ஓசிலியா காப்பாற்றினாரு. என்னென்ன சலுகை கொடுத்தாங்க தெரியுமா? 97,500 சம்பளம், சாப்பாடு, தங்குமிட வசதி, வாகனம், 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து போக முடியாது, ஹெலிகாப்டர், வேறு நாடுகளுக்கு போகிறது ஃப்ளைட்டு. இதுக்கு மேலே என்னப்பா வேணும்? බොහොම ස්තුතියි. රනිල් වික්‍රමසිංහ IMF එකත් එක්ක මොනවා හරි කතා කරලා මොකක් හරි කරලා එහෙම හදලා මේක ගොඩ ගත්තා නම් බොහොම ස්තුතියි. ඒ වෙනුවෙන් 97,500ක පඩියක් ගෙවලා තියෙනවා, කණ්ඩ දීලා තියෙනවා, බොණ්ඩ දීලා තියෙනවා, නිල නිවාස දීලා තියෙනවා, වාහන දීලා තියෙනවා, පෙට්‍රල් දීලා තියෙනවා, කාර්ය මණ්ඩල දීලා තියෙනවා, රාජ්‍ය සංචාර දීලා තියෙනවා, දේශීය සංචාර දීලා තියෙනවා, බිම කිලෝමීටර් 5-6කට වඩා ඇවිදින්න නැති වෙන්න උඩින් යවලා තියෙනවා, හෙලිකොප්ටර් වලින් යවලා තියෙනවා, ප්ලේන් වලින් යවලා තියෙනවා, සියලු පහසුකම් ටික සපයලා තියෙනවා, සියල්ල දීලා තියෙනවා. என்பிபிக்கு ஆதரவு பண்ணினா வேலையை விட்டே தூக்குவீங்களா? எப்படி தலை திருப்பி வந்திருக்கு பார்த்தீங்களா? புதிய பாதுகாப்பு செயலாளராக ஏஆர் வைஸ் மார்ஷல் ஓய்வு பெற்ற சம்பத் தேகோண்டா நியமிக்கப்பட்டுள்ளார். என்பிபிக்கு ஆதரவளித்ததற்காக கடந்த ஆண்டு இலங்கை விமானப்படையால் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டு அவர் பதவி விலக்கப்பட்டார். அட்ரஸ் சக்க. இப்போ அப்பனுக்கு அப்பனா வந்து அதே இடத்துல புதிய பாதுகாப்பு செயலாளர் டிஃபென்ஸ் செக்ரட்டரி எல்லாரும் வந்து லைனில் நின்று சல்யூட் அடிச்சுட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி என்பிபி ஒரு பவரை கொடுத்துருக்குறாங்க. அதிகார மட்டங்களில் இருக்கிறவங்க நல்ல அரசியல்வாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணும்போது அதே அதிகாரத்தை வச்சு அவங்களே வந்து வீழ்த்துறாங்க இல்லையா? அது உண்மையிலேயே மிகப்பெரிய தவறு. ஆனால் அந்த தவறுகள் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் நடக்க விட மாட்டாங்க அப்படின்னு நம்புகிறோம். அதே போல் உங்களுக்கு நான் இன்னொரு விடயத்தை தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் இப்போ அனுரை வந்து இன்னும் செய்வாரோ, அப்படி பண்ணுவாரோ, இப்படி பண்ணுவாரோ அப்படின்னு வதந்திகளை கிளப்பவும் வேணாம், பயப்படவும் வேணாம். மக்களே, இது மக்களால் ஆட்சி செய்யப்படுகிற ஆட்சி. அடுத்தது உங்களுக்கு தெரியும், அடுத்தது இவங்களுக்கும் தெரியும், அனைவருக்கும் தெரியும். நாட்டில் இன்னொரு அரகலையோ இன்னொரு பிரச்சனையோ உருவாகிச்சுன்னா உடுத்தின உடுப்பு கூட இல்லாமல் உரிச்சு எல்லாத்தையுமே தொங்க விட்டு தான் அனுப்புவாங்க மக்கள் அப்படின்றது ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் தெரியும். போடுறது கையெழுத்தில் மக்களே, அவங்களுடைய தலையெழுத்து. நம்ம தலையெழுத்தை விட அவங்க தலையெழுத்து ரொம்ப முக்கியம். நேர்மையாக நடந்தாங்கன்னா தூக்கி தலை மேலே வைப்போம், இல்லையா தூக்கி போட்டு ஏறி மிதிப்பாங்க. இனிமேல் இதுதான் இலங்கை அரசியல் வரலாறு. அரசியல்வாதிகள் நல்லா இருந்தாங்கன்னா ஜெனுவினாக இருப்பாங்க. I would now like to invite the 9th Executive President of the Democratic Socialist Republic of Sri Lanka, His Excellency Anura Kumara Dissanayake. நக்கல் நையாண்டி பண்ணினவனுங்கெல்லாம் இப்போ ஏறி ஓடிட்டாங்க. இப்போ ஹரின் ஃபெர்னாண்டோ அன்னைக்கு என்ன 15 பேரா? 15 பேரை வச்சு என்ன பண்ணுவீங்க? சரி, ஒரு வேளை ஏதோ ஒரு பக்கத்தால் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, நீங்கள் ஜெயிக்க போகிறது இல்லை, ஒரு வேளை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா எப்படி நீங்கள் அரசாங்கத்தை நடத்துவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது, நாங்கள் முதலாவது ஆட்சியை கைப்பற்றினா முதலாவது நாங்கள் பதவி பிரமாணம் எடுப்போம். எடுத்ததுக்கப்புறமா எங்களுக்கு தேவையான ஒரு சில அமைச்சு பதவிகளை நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு கொடுத்து நம்பிக்கையானவர்களை நியமிச்சுட்டு சில அமைச்சு பதவிகளுக்கு அதற்குரிய அமைச்சு பதவிகளிலிருந்து அனைவரையும் நீக்கிவிட்டு அமைச்சகங்களுக்கு செயலாளர்களை மட்டும் நிறுவிட்டு அதுக்கப்புறமா அமைச்சராகவே கலைக்கிறது தான் அடுத்த கட்ட நடவடிக்கை. அப்புறம் இந்த திருடங்களோட உட்காந்து ஆட்சி பண்ண முடியுமா? முதல்ல இந்த அமைச்சர்களை எல்லாம் கலைக்கணும், அமைச்சகத்தையே கலைக்கணும். அமைச்சையே கலைச்சிட்டு அதுக்கப்புறம் புதிய தேர்தல் வரும் வரைக்கும் ஆட்சி எங்கட கொண்ட்ரோலில் நாங்கள் வச்சு கொண்டு போவோம் அப்படின்னு செருப்பால் அடித்த மாதிரி பதில் சொன்னார். இது எப்படியோ நாடு நல்லா வரட்டும், முன்னேற்றம் அடையட்டும். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ஒரு செலக்ட் பண்ணுங்கள்.